இன்னைக்கு நம்ம எல்லாருமே நேரத்தை துரத்திட்டு அதன் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல நேரம் சம்மந்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில பேர் இந்த டைம்ல நான் இந்த ஒர்க்கை முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஷெடியூல் போட்டுக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு டெட்லைன் கொடுத்துறாங்க. ஒருவேளை கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கு இந்த டைம்குள்ள இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸை இந்த டைம்குள்ள நீங்க சப்மிட் பண்றீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம லைஃப்ல நேரம் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுதுன்னு. ஆனா இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு வில்லேஜ் மட்டும் எங்களுக்கு டைமை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா டைமை தான் சார்ந்து இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இவங்க மட்டும் இப்படி வித்தியாசமா சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்கிரீன் டிகோடர். நான் உங்க ஆகாஷ். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொரோக்கோன்னு அழைக்கப்படுற ஒரு பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதி சுற்றி முழுக்க அமைதியான மலைப்பகுதிகள் தான் இருக்குது. இங்கே தான் பெர்பர்னு அழைக்கப்படுற ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இங்கே டெக்னாலஜி இன்னும் எட்டப்படாத தூரத்தில் தான் இருக்குது. மேலும் இங்கே சூரிய வெளிச்சம் எப்போ படுதோ அப்போ தான் மக்கள் ஏந்துப்பாங்க. அதே சமயத்தில் எப்போ சூரிய வெளிச்சம் மறையுதோ அப்போ தான் அவங்க ஓய்வு எடுப்பாங்க. இது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன்னா நாம் காலைல 7 மணிக்கு எழுந்து ஒரு 11:10 அது போல டைமில் தூங்குவோமா. ஆனால் இவங்க எப்போ சன்ரைஸ் ஆகுதோ ஏந்துப்பாங்க, சன்செட் ஆகுதோ தூங்குவாங்க. ஸோ இது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டுதுல. ஒருவேளை அதனால தான் அவங்களுக்கு டைமை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க போல. மேலும் இந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மணி நேரம், அதாவது ஹவர்ஸை கூட கணக்கெடுக்க மாட்டாங்களாம். இவங்க நேரத்தை எப்படி கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீசன்ஸ், அதாவது வெயில் காலம், பனிகாலம், ஸோ அது போல காலத்தை மைண்டில் வச்சு தான் அவங்களோட நேரத்தை கணக்கிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நொடிகள், அதாவது செகண்ட்ஸை கூட அவங்க கணக்கிட மாட்டாங்களாம். ஸோ இவங்களுக்கு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ சன்ரைஸ் ஆகுதோ அப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்தில் எப்போ அந்த நிலா நட்சத்திரங்கள் தெரியுதோ அப்போ தான் அவங்களோட வேலை முடியும். ஸோ இவங்க ஒரு நாளை நம்பர்ஸ் மூலமாக டிவைட் பண்ணல. எப்படி நம்ம டைம் மூலமாக நம்மளோட நாளை பிரித்து வச்சுருக்கோம், அது போல் அவங்க பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்களோட ஃபீலிங்ஸை வச்சு அவங்களோட ஒவ்வொரு நாளையும் பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த வில்லேஜ் மக்கள் போலவே சில பகுதியில் இருக்க மக்களும் நினைக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பசிபிக் ஐலாண்டு, அப்புறம் இந்த அரேபியல், அதுவும் இந்தியாவில் இருக்க ஒரு பகுதி தான். இங்க இருக்க மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, டைம் ஹியூமன்ஸ்க்கு சர்வ் பண்ணதான், ஹெல்ப் பண்ணதான், ஆனா அவங்கள ரூல் பண்றதுக்கோ அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கோ இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ? ஏன்னா இந்த கிளாக்கை நாம தான் உருவாக்கணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஆனா அதுக்கு நம்ம இப்ப அடிமையானா போல இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நேரத்தை பார்த்து நேரத்துக்கு தகுந்தாப்போல் தான் நம்மளை மாற்றிக்கிறோம்ல. இந்த மலையில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் டெட்லைன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்லி லைஃப் லைன்ஸ் தான். அவங்களுக்கு அந்த வாழ்க்கை போகிற போக்கில், அதுவும் குறிப்பாக இந்த டைம்லாம் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு அந்த நேரத்தை கரெக்டாக அவங்க செஞ்சுருவாங்க. மேலும் இவங்ககிட்ட வாட்ச்லாம் கிடையாது. ஆனால் அவங்க எப்போவுமே லேட்டாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இது போல் இடத்துல சர்வை பண்ணுவீங்களா? அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.